உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீ என்ன பண்ணாலும் நல்லதாண்டா பண்ணுற, நல்லதாண்டா பண்ணுற மச்சான், நீ உன்ன மாதிரி இருக்குமா, நீ தாண்டா, உன்னை தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல, அவன் உங்கள் நல்ல நண்பன் இல்லை. தப்பு செய்யும்போது தப்பான பாதையில் போகிற, இது தப்பு, இதை விடு அப்படின்னு சொல்லுவான்ல, அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்கள் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் இருக்க வா, உன் காரியத்தை நான் லேசாக்கிறவான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல, அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம். அல்லாட்ட கேளுங்க, ரப்பிட்ட கேளுங்க, எல்லாம் இப்படி ஒரு நண்பனை கொடிய அல்லான்னு சொல்லி எல்லாம் அனுப்புவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நிறைய ஹதீஸுகளில் சொன்னாங்க, ஒரு சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதக்கா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் ஒரு தன் சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க இல்லையா, கஷ்டத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை மறுமையில் எளிதாக்குவான்னாங்க.